வெல்கம் டு ரீசார்ஜ் பைட்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி அண்ட் ரவீனா ஸ்டோரி பற்றி தான். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மணி அண்ட் ரவீனா வந்து இப்போ பிக் பாஸ்குள்ளே இருக்கும்போது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தான் வந்து பழகிட்டு இருந்தாங்க. ஸோ பட் இந்த ஸ்டோரி எதுவுமே வந்து வெளியில் இல்லாத மாதிரி தான் வந்து இப்போது அவங்களோட ஃபேமிலி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மணியோட ஃபேமிலிக்குமே இது எதுவுமே தெரியாது, ரவீனாவோட ஃபேமிலிக்குமே இது எதுவுமே தெரியாது. இதில் ரவீனாவோட ஃபேமிலி வந்து அவங்கள வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மணியையும் கொஸ்டின் பண்ணாங்க, ரவீனாவையும் கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஃபஸ்ட்டு பிக் பாஸ்குள்ளே வந்தோடனே வந்து எல்லா கண்டஸ்டன்ட்ஸுக்கும் வந்தோடனே வந்து பிக் பாஸ், ஸ்மால் பாஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீக் வந்து விஜய் வர்மா தான் கேப்டனாக இருந்தார். ஸோ அப்போ வந்து ரவீனா வந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் போட்டாங்க. ஸோ அப்போ வந்து மணி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது இல்லை, நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரவீனா சொன்னாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து இவங்க 2 பேரும் தனித்தனியாக பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போச்சு. ஸோ எப்போவுமே வந்து அவங்க தனியாகவே பேசிகிட்டு இருந்தாங்க. இது கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கொஸ்டின் பண்ணும்போது, முக்கியமாக பிரதீப், ஐஷு, விசித்ரா மேம் எல்லாருமே கொஸ்டின் பண்ணும்போது கூட இவங்க அதை பற்றி நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதை பற்றி நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஆனால் வந்து எல்லாரும் ஒரு கட்டத்தில் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பட் ஐஷு மட்டும் கொஞ்சம் ஓவராக இந்த விஷயத்துக்கு அகெயின்ஸ்டாக ரைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேத்தையும் பற்றி கண்டுக்கிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேரும் எப்போவுமே இவங்களுக்காக தான் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரியே வந்து ஆயிடுச்சு. நடுவில் நிறைய இடத்துல வந்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் போய் பேசுவாங்க. ஸோ மணி வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து ரவீனா வந்து சொல்லும்போது கூட நிறைய இடத்துல அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கொடுக்கும்போது கூட அவர் ஏன் அப்படின்ற மாதிரி நிறைய டைம் கொஸ்டின் பண்ணியிருக்காரு. இப்படியே நிறையா இடத்துல வந்து சொல்ல ஒரு கட்டத்தில் வந்து ரவீனா வந்து அவங்க சொல்கிறது தான் ஓகே அப்படின்ற மாதிரி டவுன் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து கண்டினியூஸாக போகிற ஸ்டேஜில் பார்க்கும்போது அவர் சொல்கிறது எல்லாமே ரைட்டாக தான் இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து அமைதியாயிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கேம் ஷோ அப்படின்றதே அவங்க மறந்துட்டு 2 பேருமே வந்து லைக் அவங்க ஒருத்தர் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுல தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. ஸோ இதில் போன வாரம் ஃபைனலாக வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்துக்கும் ஆப்போசிட்டாக வந்து வந்து இவங்க வந்து மணி வந்து ரொம்ப இந்த கேமில் நல்ல பொசிஷனில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க ரவீனா. பிகாஸ் வந்து எல்லா வீக்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வீக்கில் வந்து நாமினேஷனில் மணி இருந்தார். ஸோ நாமினேஷனில் இருந்தாலும் அவர் சேவ் ஆகி தான் வந்துட்டு இருந்தார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து அவங்க வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, மணி சீக்கிரமாக வெளியில் போயிடுவார், அதுக்காக நான் அவங்கள சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஸோ அந்த டான்ஸ் மராத்தான் ஷோவில் வந்து அவங்களோட ஃபுல் கரன்சியும் வந்து கொடுத்தாங்க மணிக்கிட்ட. அதனால் பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, மணி வந்து செகண்ட் ரவுண்டு ஆட முடியாமல் போச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அவருக்கு அந்த சான்ஸ் இல்லாமல் போச்சுன்னு சொல்லிட்டு கமல் சாரும் திட்டினார். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அவங்களோட நேம் சூப்பராக ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ பிகாஸ் அவரோட ஒர்க் ப்ரொஃபஷன் எல்லாமே டான்ஸிங் அப்படின்னு இருக்கும்போது, ஒருத்தருக்கு இவங்க ஃபேவரட்டிசம் பண்ணி தான் வந்து அவர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ இவங்க ஃபேவரட்டிசம் பண்ணுறன்ற பேரில் அவரோட ஃபுல் ஒர்க்கையுமே அப்போ ஸ்பாயில் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப தப்பாக ப்ரொஜெக்ட் ஆனுச்சு. ஸோ அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, கமல் சார் திட்டினார். ஸோ அடுத்த வீக் நாமினேஷனுக்குலாம் வந்திருக்காங்க. மணி ஃபேமிலியில் வந்த பிறகு எதுவும் பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணிக்கல. ஸோ அவங்க ரவீனா கிட்ட சும்மா வந்து பேசிட்டு மட்டும் தான் இருந்தாங்களே தவிர, பட் இப்போ ரவீனா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கும்போது வந்து ஸோ ரவீனா கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் வந்து இங்கே 2 பேரும் உட்காந்து பேசிட்டு மட்டும் தான் இருக்கீங்க, ஸோ இதை தவிர வேறு எந்த வேலையுமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஸோ இதுக்காக தான் நீ வந்து கேம் ஷோக்கு வந்தியா, ஸோ உன்னோட ரிங் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ரிங்கை வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து போயிட்டு மணிகிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராங்க. ஸோ வாங்கிட்டு வந்து அதை போட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து கோட் ரெட் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ கோட் ரெட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ரெட் கார்டு கொடுத்த விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ரெட் கார்டு கொடுத்த விஷயத்தை பற்றி பேசினோடனே தான் வந்து ஆக்சுவலாக வந்து பிக் பாஸ் சொன்னது வந்து வெளியில் நடக்கிற இந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அவங்கள 2 பேரையும் சீக்கிரமாக வீட்டை விட்டு போக சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க சாரிலாம் கேட்டு, நாங்கள் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்ற பற்றிலாம் பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுனால, ஸோ அதுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு பிக் பாஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க கோட் ரெட்டுன்ற வார்த்தையை மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. அந்த கோட் ரெட் அப்படின்றது கண்டிப்பாக பிரதீப் மேட்டரை மட்டும் தான் மீன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். இதை அவங்க கேட்ச் பண்ணுறாங்களான்னு தெரியல. அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா,
இவங்க வந்து வீட்டிலேருந்து வந்து சொன்ன விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஷோக்கு வரது எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்கள் அம்மா தான் வந்து ரவீனாவை பார்த்துக்கதா சொல்லியிருக்காங்க. அப்படி நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, ஸோ ரவீனா வந்து வேறு எந்த கண்டஸ்டன்ஸ்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிறதுக்கு மணி தான் வந்து ஒரு எகெயின் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து அவர் ஏன் பண்ணாரு அப்படின்னா, இவங்க போய் தேவையில்லாம ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கன்சோலில் ஒரு லவ் அப்படின்ற அஃபெக்ஷன் அந்த கேரிங் இது எல்லாத்தையும் விட பேஸ் பண்ணி அவர் பண்ணார். ஸோ ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து இது அவங்களுக்கே வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. இந்த விஷயம் அவங்க அக்செப்ட் பண்ணி தான் பண்ணாங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து மணியுமே வந்து ஒரு கேப்சர்டு ஒரு கேப்சர்டு ரோலுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. அவங்களுக்குமே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கல ஆக்சுவலாக ரவீனாவுமே. ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கேம் ஷோ அப்படின்றது இல்லாமல் ஸோ இது எதுவும் அவங்களுக்கு ஒரு லவ் பண்ணுறது கொடுத்த பிளாட்ஃபார்ம் மாதிரி இந்த ஒரு ரியாலிட்டி கேம் ஷோ இது ஒரு லைஃப் சேஞ்சிங் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றத வந்து அவங்க நினைக்காம ஸோ மேபி இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி தெரியல. பட் ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசனில் பார்க்கும்போது லவ் அப்படின்ற ஒரு மெயின் கான்செப்டில் வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் அண்ட் பாவனி தான். ஸோ அவங்க வந்து ஈவன் ஸ்மால் ஸ்க்ரீன் அண்ட் பிக் ஸ்க்ரீன் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நல்ல ரோல் நடிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாங்க. மேபி அதை தாட்டில் வச்சுட்டு தான் இவங்க 2 பேரும் செய்கிறாங்களான்றது கூட தெரியல. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். பட் ஆனால் வந்து இப்போது லைக் வந்து எப்போவுமே வந்து ஒரு சண்டை போடுற ஒரு கப்பலாக இப்படி வந்து ஷோவில் வந்து வியூ ஆகிறது அண்டு பேரண்ட்ஸ் வந்து சொல்லும்போது வந்து அவங்களால 2 பேர்னாலையும் மேனேஜ் பண்ண முடியல. இவரும் தப்பு செஞ்சுருக்காரு, அவங்களும் தப்பு செஞ்சுருக்காங்க. பட் ஃபைனலி வந்து தப்பு செஞ்சுட்டோன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு லெவல் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. பிகாஸ் வந்து மணி வந்து இப்போ இந்த கேம் ஷோவில் இருக்கார். ரவீனா வந்து இந்த வீக் எலிமினேட் ஆக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேபி அவங்க எலிமினேட்டே ஆகலைனாலும் ஹவு ஷீ இஸ் கோனா லிவ் வித் அதர் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் வந்து இத்தனை நாளாக வந்து ஒரு 80 டேஸாக வந்து இவங்க யாரையுமே வந்து கேர் பண்ணிக்கவே இல்லை. ஸோ எல்லாரையுமே வந்து உதாசீனப்படுத்திட்டு மணி கூட பேசுகிறத மட்டும்தான் வந்து ஒரு விஷயமா வச்சுருந்தாங்க. பட் மணி அப்படி கிடையாது. ஸோ இவங்க இல்லைனாலும் அவர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் ஒரு காமனான ஒரு பேசிக் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ இதை நம்ம கண்கூட பார்த்தோம். ஸோ இவங்க மேலே நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. மணி வந்து எப்போவுமே வந்து லைக் சொன்னது கிடையாது, கம்ப்ளீட்டாக வந்து நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும், என்னை தவிர வேறு யார்ட்டையும் பேசவே கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ இவங்கள வந்து அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு அப்படின்ற பாயிண்ட்டை அவங்களும் உடச்சி நிறைய டைம் சண்டை போட்டெல்லாம் போய் பேசினாங்க. பட் ஆனால் அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆனதுனால தான் அவங்க அமைதியானாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் நிறைய டைமில் அவங்க ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் தெரியாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என் பொண்ணு சிரிக்கவே மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செமையாக அவரை வந்து திட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அவர் வந்து கடுப்பில் இருக்கார், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸா, ஸோ இந்த கேம் ஷோ அப்படின்றது வந்து இது ஒரு ரியாலிட்டி கேம் ஷோ. இவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் 2 பேருமே. ஸோ அவங்க 2 பேருமே வந்து அவங்களோட டேலண்ட், அவங்களோட லெவல் இது எல்லாத்துக்காக தான் இந்த ஷோக்குள்ளே வந்தாங்க. ஸோ இது பார்க்கும்போது வந்து இவரோட மெச்சூரிட்டி லெவல் நல்லா தெரியுது. பட் அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் இல்லாதபோது ஹீ ஷுட் டூ வாட் ஹீ கேன் டூ அப்படின்றத வந்து பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அது வந்து பண்ணக்கூடாது. பிகாஸ் விஷ்ணு அண்ட் பூர்ணிமா பார்க்கும்போது கூட நிறைய இடத்துல வந்து தெரியும். பட் தே ஆர் வெரி மெச்சூர்ட் அண்ட் அவங்க வந்து நம்ம இந்த மாதிரிலாம் வந்து லைக் நிறைய இடத்துல வந்து லைக் வியூ ஆகிற மாதிரியோ தனிப்பட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரியோ இந்த மாதிரிலாம் வந்து எந்த இடத்துலையும் தெரிஞ்சது இல்லை. ஸோ பட் ஆனாலுமே வந்து பூர்ணிமா வந்து லைக் டபுள் சைடடாக தான் விளையாண்டுருப்பாங்க. பட் ரவீனா வந்து சொல்லும்போது வந்து லைக் வெரி மச் ஷீ இஸ் இன் லவ் வித் மணி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் நீ என்னை நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி மணி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கெலாம் வந்து லைக் அந்த பெர்ஸ்பெக்டிவில் அவர் சொன்னது வந்து என்னென்னா அம்மாவை தான் நீ ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ரவீனா வந்து லைக் ஷீ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் மணின்றது வந்து நல்லாவே ப்ரூவ் ஆகுது. பட் அது மணிக்கும் புரியுது. பட் இருந்தாலும் இந்த டாக்ஸ் இந்த இந்த இது எல்லாமே பண்ணுறதுக்கு தான் இந்த பிக் பாஸ் ஷோவா? ஸோ திஸ் இஸ் நாட் த ப்ரைவேட்
பிளேஸ் டு டிஸ்கஸ் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். இது எல்லாமே இவங்க இந்த ஷோவில் பண்ணதுனால தான் எவ்ரிபடி இஸ் டிஸ்கஸிங் அபவுட் தேர் லைஃப் அப்படின்றத அவங்களுக்கு புரியவே இல்லை. ஸோ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வாட்ச் பண்ணிகிட்ருக்க ஒரு ஷோவில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஸோ தேர் ப்ரைவேட் லைஃப் இஸ் லைக் பிகமிங் ஒரு டிஸ்கஷன் பார்ட் மாதிரி ஆயிடுது. ஸோ இது அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றது சுத்தமாக புரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு ஹவு இட் கோஸ் ஆன், இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக அவர் பேச மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க சொன்னது வந்து உங்களால் தான் எல்லாமே போயிடுச்சுன்ற மாதிரி ஒரே வார்த்தையில் பழிய போட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அவர் கண்டிப்பாக பேச மாட்டாருன்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் வந்து ஐஷு வந்து சொல்லும்போது மணிக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. பட் அந்த டைமில் வந்து ரவீனா கூட இருந்ததுனால அவருக்கு எதுவுமே போய் சேரலை. மேபி ஆஃப்டர் சம் டேஸ் அவர் அதை ரியலைஸ் பண்ணலாம். பிகாஸ் இதுக்கு மேலே ரவீனா பவுன்ஸ் பேக் ஆகி வந்து கேம் ஷோக்குள்ளே வருவாங்களான்றதும் நமக்கு டவுட்டு தான். அப்படியே வந்தாலும் அது எந்த லெவலுக்கு போகும்னு தெரியல. ஸோ பட் ட்ரூலி ஸ்பீக்கிங் இந்த 2 பேருமே வந்து கிடச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் வேஸ்ட் பண்ணியே இருந்தாலும் இவ்வளோ நாள் மேலே வந்துட்டாங்க. பட் வந்து இருந்தாலும் உன்னால் நான் கேட்டேன்னா என்னால் நான் கேட்டேனான்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து லைக் தே ஆர் கோயிங் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் ஈச் அதர், என்னால் முன்னால் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்க முடியுமே தவிர. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ஒரு டாக்காவோ ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவோ இல்லை. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது? ஸோ அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே தான் லைக் ஷோவில் நிறைய டைம் நடந்திருக்கு. நாமளும் நிறைய டைம் பேசியிருக்கோம். இந்த டைமுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரீ டாஸ்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.